இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கிய வாழ்விலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களில் உன்னதமான ஆசீர்வாதம் அவரால் கிடைக்கும் சந்தோஷம் என்பதை நேற்றைய தியானத்திலே நாம் கவனித்தோம். 1 யோவான் 1 அதிகாரம் 4வது வசனத்தில் யோவான் குறிப்பிட்ட வார்த்தையை நாம் கவனித்தோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு என்று நாம் கவனித்தோம். ஆண்டவர் நமக்கு அளிக்கும் சந்தோஷம் 2 தன்மைகளை கொண்டதென்று நான் உங்களுக்கு கூறினேன். அது நிலைத்திருக்கும், அது நிறைவாய் இருக்கும். யோவான் 15 அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் கூறின வார்த்தைகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இன்றைக்கு அதே தொடர்பில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் இறை சந்தோஷத்தை குறித்து கொடுக்கும் போதனைகளை ஒரு சில விஷயங்களை நாம் கவனிப்போம். 4 அதிகாரம் 4வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் ஒரு பாதகமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இந்த சாதகமான கடிதத்தை அவர் எழுதுகிறார். பிலிப்பிய கடிதத்தை அவர் எழுதும்போது அவர் சிறை அனுபவத்தில் இருந்தார். ஆனால் தன்னுடைய சந்தோஷத்தை அந்த சிறை அனுபவம், காவல் அனுபவம் எடுத்து போட முடியவில்லை என்பதை அவரால் தைரியமாய் கூற முடிந்தது. இதைத்தான் நான் நேற்றைய நாளிலே கூறினேன். எந்த பாதக சூழ்நிலையும் அந்த சந்தோஷத்தை நம்மை விட்டு எடுத்துவிட முடியாது என்று. ஆனால் அதற்கு என் பக்கத்திலே இருக்கும் பங்கு என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்றுதான் பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் நான் அதில் என்ன ஈடுபாட்டை கொடுக்க வேண்டும், என்ன அர்ப்பணிப்புகள் எனக்கு அதில் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். பவுல் இதை பற்றி 4 அதிகாரத்தில் பேசும்போது சந்தோஷத்தை கெடுப்பொழுது எப்பொழுதுமே நமக்கு இருக்கிற பாதகமான சூழ்நிலைகள் தான், நமக்கு வருகிற எதிர்மறையான அனுபவங்களும் வாழ்க்கையின் நெருக்கங்களும் போராட்டங்களும் தான் பல நேரங்களில் நம்முடைய சந்தோஷத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு விடுகிறது. ஆனால் இதை சந்திக்கும் விதத்தில் ஒரு தேவ மனிதன், ஒரு கடவுளுடைய பிள்ளை எவ்விதம் நடந்து கொள்ளுகிறானோ அதன் மூலமாக அவன் தன்னுடைய சந்தோஷத்தை, கடவுளுக்குள்ளான தன்னுடைய மகிழ்ச்சியை அவன் தனக்குள்ளே தக்க வைத்து கொள்ள முடியும். பவுல் இந்த மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்கிற வார்த்தையை 16 முறை ஏறத்தாழ இந்த நிருபத்திலே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதை 1 அதிகாரத்திலிருந்து கவனிப்பீர்களானால் 4 அதிகாரம் வரைக்கும் சுமார் 16 முறைகள் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதன் ரகசியம் என்ன? அவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 4 அதிகாரத்தில் 12வது வசனம், அதற்கு விசேஷமாய் அதற்கு முந்தின 11வது வசனம் அவர் என்ன சொல்லுகிறார்? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி இந்த இறை சந்தோஷத்தை நான் தக்க வைத்து கொள்வது? எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அப்படி என்றால் மன திருப்தியோடு இருக்க வாழ நான் கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையிலே குறைவுகள் வந்தாலும் நிறைவுகள் வந்தாலும் இரண்டையும் ஒரே சமநோக்கிலே பார்க்கும் பார்வையை நான் பெற்றுக்கொள்ள கடவுள் எனக்கு உதவி செய்தார் என்று அவர் சொல்லுகிறார். பல நேரங்களிலே நமக்கு வாழ்க்கையின் சாதகமான சூழ்நிலைகளில் நாம் மிகவும் மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்திற்கு போவதும், போராட்டங்கள் வரும்போது அப்படியே நாம் கீழே இறங்கி விடுவதும் சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுத்தும் தாக்கம்தான்.
பவுல் அதை மிக தெளிவாய் சொல்லுகிறார். மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் அனுபவமாகும். என்றைக்கும் சூழ்நிலை தரும் சந்தோஷத்தை நீங்கள் சார்ந்திருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டிருக்கிற கடவுளை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் தரும் சந்தோஷத்தை இழப்பதற்கு இந்த சூழ்நிலைகள் குறுக்கிடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய அனுபவங்கள் நமக்கு நடக்காது. சில நேரங்களில் பாதகமான சூழ்நிலைகள் வருவது இயல்புதான், சாதகமான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் எந்த நிலைமையிலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். இந்த வருகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்கிற வார்த்தை. இரண்டாவது, கற்றுக்கொண்டேன் என்கிற வார்த்தை 11வது வசனத்தில். 12வது வசனத்தில் போதிக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். கற்றுக்கொண்டேன், எனக்கு தெரியும், நான் போதிக்கப்பட்டேன். யார் இந்த காரியத்தை அவருக்கு போதித்தார்? கடவுள் அவருடைய சூழ்நிலைகளின் வாயிலாகத்தான் இந்த காரியங்களை எல்லாம் அவருக்கு போதித்தார். வாழ்க்கையிலே நமக்கு வருகிற எதிர்மறையான சூழ்நிலைகள் தான் அல்லது போராட்டமான அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையின் நெருக்கங்களும் தான் வாழ்க்கையின் நல்ல பாடங்களை சொல்லித் தருகிறது. ஆனால் அது ஒருபோதும் நம்முடைய சந்தோஷத்தை அது எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தோடு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம், பாடுகளோடு இருக்கலாம், எதிர்மறையான சூழ்நிலைகளினால் மன அழுத்தங்களோடு இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய சந்தோஷத்தை ஒரு நாளும் உலகமோ அதன் அனுபவமோ திருடிக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. காரணம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் அது நிலையானது, நிறைவானது. உலக காரியங்கள் அதை ஒருபோதும் பறித்து கொள்ள நாம் அனுமதிக்கக்கூடாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தோஷம் எல்லா சூழ்நிலையிலும் எனக்குள் இருப்பதற்கு நான் என்னை அனுமதிக்க எனக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாயிருக்க எனக்கு உதவி செய்யும். வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளையும் சமநிலையோடு பார்க்கும் கிருபைகளை எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபையினால் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக.